வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அறிவுச்சுடர் ஏஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம போன வீடியோல திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பார்த்தோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக வள்ளுவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார் தெரியுமா? அதுதான் மழை. ஆமாம், இன்று நாம் பார்க்கப் போவது அதிகாரம் 2, வான் சிறப்பு. உலகத்துல மழை இல்லைனா உயிர்களுக்கு உணவு கிடையாது, பசியை போக்க முடியாது, ஏன் இறைவனுக்கு பூஜை கூட நடக்காதுன்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மழை எப்படி இந்த உலகத்தை காப்பாத்துது? அதைப் பற்றி வள்ளுவர் சொன்ன 10 குறள்களையும் அதன் பொருளையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: மழை பெய்யாவிட்டால் உலகம் இயங்காது. உலகத்தை வாழ வைப்பதால் மழையே அமிழ்தம் என்று போற்றப்படுகிறது. 2. குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள்: உணவு உண்பவர்களுக்கு தேவையான விளைபொருள்களை நெல், காய், கனி விளைவித்துக் கொடுப்பதோடு பருகுவோருக்குத் தானும் ஓர் உணவாக நீராக இருந்து தாகத்தை தீர்ப்பது மழையே ஆகும். 3. குறள் 13. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: மழை பெய்யாமல் பொய்த்துப் போனால் கடல் சூழ்ந்த இந்த அகன்ற உலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தி துன்புறுத்தும். 4. குறள் 14. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். பொருள்: மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவர்கள் ஏர் பூட்டி உழவுத் தொழிலை செய்யமாட்டார்கள். 5. குறள் 15. கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற் ராங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. பொருள்: பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழைதான். அவ்வாறு கெட்டுப்போனவர்களுக்கு துணையாக பெய்து அவர்களை மீண்டும் தழைக்கச் செய்வதும் அதே மழைதான். 6. குறள் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது. பொருள்: வானத்திலிருந்து மழைத்துளி விழவில்லை என்றால் உலகத்தில் ஓரறிவு உயிரான புல்லின் தலையைக் கூடக் காண்பது அரிதாகிவிடும். 7. குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை குடித்து மழையாக பெய்யாமல் போகுமானால் அந்த பெரிய கடலும் தன் வளம் குன்றிப்போகும். 8. குறள் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மழை பெய்யாமல் போனால் தேவர்களுக்கு செய்யப்படும் திருவிழாக்களும் நடைபெறாது, தினசரி பூசைகளும் நடைபெறாது. 9. குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்கா தெனின். பொருள்: பெரிய இவ்வுலகத்தில் மழை பெய்யவில்லை என்றால் பிறர்க்குக் கொடுக்கும் தானமும் தன்னை வருத்திச் செய்யும் தவமும் இல்லாமற் போகும். 10. குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார்யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது, அந்த நீர் மழை இல்லாமல் கிடைக்காது. ஒழுக்கம் நிலைக்க மழை அவசியம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஏன் வள்ளுவர் கடவுளுக்கு அடுத்ததா வான் சிறப்பை வச்சாருன்னு. மழைதான் உலகத்தின் அமிழ்தம். அதை நாமும் மதிப்போம், நீரைச் சேமிப்போம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. இதேபோல ஒவ்வொரு அதிகாரமும் எளிமையான முறையில் புரிஞ்சிக்க நம்ம அறிவுச்சுடர் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை உடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அறிவை வளர்ப்போம், அறிவால் உயர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.